வரும் மார்ச் மாதத்தின் முடிவில் தமிழக அரசின் கடன் 1,05,541 கோடியாக உயரும் என்று தமிழக நிதித்துறை செயலர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதில் புதிய திட்டங்கள் ஏதும் அறிவிக்கப்படாவிட்டாலும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி அறிவிப்புகள் வெளியானது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நிதித்துறை செயலாளர் சண்முகம், கடந்த 2 ஆண்டுகளாக அரசின் வருவாய் குறைவாக இருந்ததால் வருவாய் பற்றாக்குறை நிலவியது. தற்போது பொருளாதார நிலை படிப்படியாக சீரடைந்து வருவதால் வரும் நிதியாண்டில் 438 கோடி வருவாய் உபரி ஏற்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழக அரசின் இலவச கலர் டிவி திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களால் வருவாய் பற்றாக்குறை நிலவியதாகவும் அந்த திட்டங்கள் முடியும் தருவாயில் உள்ளதால் இனி வருவாய் பற்றாக்குறை இருக்காது என்றும் தெரிவித்தார். கடந்த 2006ஆம் ஆண்டு திமுக பொறுப்பேற்ற போது தமிழகத்தின் கடன் 57,457 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் தற்போது 1,01,541 கோடி ரூபாயாக அரசின் கடன் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். 2006ஆம் ஆண்டு மார்ச் இறுதியில இந்த அரசுக்கு இருந்த கடன் பொறுப்புகள் 57,457 கோடி. இதுல அந்த அளவு வச்சே நம்ம சொல்லிவிட முடியாது. நான் சொன்ன மாதிரி ஒரு மாநிலத்தினுடைய திருப்பி செலுத்துகின்ற திறன், அது எவ்வளவு வாங்க முடியும் அப்படிங்கிறது ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்கிற அளவுக்கு உட்பட்டு தான் நம்ம செய்ய முடியும். அந்த 57,457 கோடி என்பது இப்ப மார்ச் 2011 இறுதியில் 1,05,441 கோடியாக உயரும். கடந்த ஓராண்டில் மட்டும் டாஸ்மாக் மூலம் 14,152 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் சண்முகம் தெரிவித்தார்.